இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னே தெரியல சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் ஒரு 4000 இருக்கும், அதிகபட்ச சம்பளம் ஒரு 40,000 இருக்கும். ஆனால் இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 4000 தான், அதிகபட்ச சம்பளம் 4-5 லட்சத்தில் போயிட்டு இருக்கு. இந்த ஊர் 4 லட்சம் வாங்குறவங்க மாதிரி மாறிட்டு இருக்கு. இந்த ஊரில் மொத்தம் 2 பேர் தான் சார். புரியல? ஒருத்தர் ஃபீனிக்ஸ் மாலுக்குள்ள இருக்கிறவன், ஃபீனிக்ஸ் மாலுக்கு வெளில இருக்கிறவன், சத்தியம் தேட்டருக்கு உள்ள இருக்கிறவன், சத்தியம் தேட்டருக்கு வெளில இருக்கிறவன், ஏடிஎம் செட்டுக்கு உள்ள இருக்கிறவன், ஏடிஎம் செட்டுக்கு வெளில இருக்கிறவன் நம்மால். கிரெடிட் கார்டு வாங்கிட்டு இல்லை சார், டெபிட் கார்டு வாங்கிட்டு இல்லை சார், ஹோம் லோன் வாங்கிட்டு இல்லை சார், அதில் தூக்கி இதில் போடுங்க சார், இதில் தூக்கி அதில் போடுங்க சார். சார் 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 பாவம் சார். நான் பசங்க இதை நான் பரவாயில்ல சார், தமிழ் படித்ததுனால குரல் சொல்லி வாத்தியார் வேலை வாங்கி பொழைச்சிப்பேன். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி படித்தவங்க, சைக்காலஜி படித்தவங்க, சோஷியாலஜி படித்தவங்க, ஜாகிரபி படித்தவங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, லோக்கல் காலேஜில் இன்ஜினியரிங் பண்ணவங்க செத்தானுங்க சார், செத்தானுங்க. வாத்தியார் வேலை கூட கிடைக்காது சார். நாங்கள் 4000 ரூபா பத்தலைன்னு சொல்ல சார், பசி பட்டின்னு சொல்ல, பிச்சை கேட்கல. ஆனால் அந்த பணம் வாங்குறவங்களோட அலப்பறை இருக்கே, அதான் எங்களால் தாங்க முடியல. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை நீ உண்டோ என்று சொன்னான் பாரதி. அதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. 4 லட்ச ரூபா வாங்குறாங்க, 5 லட்ச ரூபா வாங்குறாங்க, வீடை வாங்குறாங்க, காரை வாங்குறாங்க, ஜீன்ஸை போடுறாங்க, ரேபன் கிளாஸை போடுறாங்க, ஷூஸை போடுறாங்க, சென்ட்டை போடுறாங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா? டச் மீ ஹியர் இஃப் யூ டேர், டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ், அன்பட்டன் மீ ஹியர் அப்படின்னு பொண்ணுங்க எழுதுனா, அதுவும் மார்பிள் எழுதுனா, பாவமாக ரோட்டில் போயிட்டு இருக்கணும் பையனுக்கு தோணுமா தோணாதா? ஏதோ தமிழ் படித்தவங்களாம் அப்ராணி சாதுவானவன், சோடாபடி கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு கவிதை சொல்லுவோம் டொக்க மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒரு கிரௌத்திரத்தையும் பழகும், பண்ண பழகலாம் பச்சைப்படுகுலை என்றான் பாரதிதாசன். எஸ், அஃப்கோர்ஸ் நான் பண்ணிட்டேன். ஐ டிட் கோல்ட் பிளடட் மர்டர்ஸ். இதையெல்லாம் சொல்லி என்னை நியாயப்படுத்திக்க விரும்பல. ஐ எம் நாட் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப். கொலை பண்ண தெரிஞ்சும் தெரியாமலும் நான் பண்ண, எனக்கு பிடிக்கல, அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோட ஆனந்தி எனக்கு கிடைச்சிட்டா. நான் அந்த குட்டி 7 வயசு பையனா மாறிட்டேன். அந்த சாவு வராத வயசு. நாங்கள் 2 பேர் போகிறோம், நாங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருப்போம். எங்களுக்கு அது கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்கும் என்பது எழுதப்பட்ட ஒரு விதி. கிடைக்கும். இவ்வளவு நான் பேசிட்டு இருக்க பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நான் அப்படி ஆயிருக்க மாட்டேன். ஒருவேளை சிஎம்கோ பிஎம்கோ நிதியமைச்சருக்கோ தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன பண்றது? ஒரு ஐஎஸ்டி கால் போட்டு பேசுற துப்பு நமக்கு கிடையாது. என்ன பண்றது? ஆனா நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க வாழக்கூடிய ஊர், நீங்க வாழக்கூடிய ஒரு ஊர் ரொம்ப 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 மோசமானது. நீங்க சாப்பிடுற பீஸாவுக்காக, ஷூக்காக, கண்ணாடிக்காக கொலை செய்யப்படலாம். பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, காட் இட்? பி எவர். அள்ளல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த ஊரினுடைய செல்வத்தை பணக்காரர்கள் அழிக்கக்கூடிய அந்த படை, அந்த ஆர்மி, எங்களை மாதிரியா நொந்து நூலாகி அவமானப்பட்டு அழுதுட்டு இருக்கிறவருடைய கண்ணீர். ஓகே, காட் இட்? நன்றி.